இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையே 5 ஆட்டங்கள் கொண்ட டி20 கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது. இதன் முதல் ஆட்டம் வரும் டிசம்பர் 9ஆம் தேதி கட்டாக்கில் நடைபெறுகிறது. தொடர்ந்து இரண்டாவது ஆட்டம் 11ஆம் தேதி சண்டிகரிலும், மூன்றாவது ஆட்டம் 14ஆம் தேதி தரம்சாலாவிலும், நான்காவது ஆட்டம் 17ஆம் தேதி லக்னோவிலும், கடைசி மற்றும் 5வது ஆட்டம் 19ஆம் தேதி அகமதாபாத்திலும் நடைபெறுகிறது. இந்த தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தொடர்கிறார். ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா, துணை கேப்டன் சுப்மன் கில் ஆகியோர் அணிக்கு திரும்பியுள்ளனர். சுப்மன் கில் கொல்கத்தா டெஸ்ட் போட்டியின் போது கழுத்து பகுதியில் ஏற்பட்ட சுளுக்கு காரணமாக தொடரில் இருந்து விலகினார். தற்போது நடைபெற்று வரும் ஒருநாள் போட்டித் தொடரிலும் அவர் பங்கேற்கவில்லை. காயத்தில் இருந்து குணமடைந்துள்ள நிலையில் சுப்மன் கில் டி20 அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அணியில் அவர் சேர்க்கப்பட்டுள்ள போதிலும் பிசிசிஐ சிறப்பு மையம் தகுதி சான்றிதழ் வழங்கினால் மட்டுமே போட்டியில் பங்கேற்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இருந்து விலகியிருந்த ஹர்திக் பாண்டியா அதன் பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற டி20 தொடரிலும் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் காயத்தில் இருந்து மீண்டுள்ள ஹர்திக் பாண்டியா தற்போது சையது முஸ்டாக் அலி டி20 தொடரில் விளையாடி வருகிறார். உடற்தகுதியை நிரூபித்துள்ளதால் தேசிய அணிக்கு திரும்பியுள்ளார்.